எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தூக்குதுறை ஃபஸ்ட்டு மகேஷை சொல்லணும். அவர் வந்து நம்ம எல்லோரும் சீரியலில் வந்து பாண்டியன் ஸ்டோரில் பார்த்துருப்போம். இப்போ வந்து அவர் ஃபஸ்ட்டாக இந்த ஹீரோவாக பண்ணுறாரு, ஈக்குவல் கேரக்டராக பண்ணியிருக்காரு. முதல்ல மகேஷ் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட், நம்ம வந்து டான்ஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸு. அவர் வந்து சொல்லணுன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க், ஏதாவது ஜெயிக்கணும், ஏதாவது பண்ணணும், ஏதாவது ஆல்பம் பண்ணணும், இது பண்ணணும் மாஸ்டர்னு சொல்லிட்டு துடிச்சிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு வந்து அதுக்காகவே நான் வந்து இந்த மாதிரி ஒரு சாங் இந்த படத்தில் ஒன்று இருக்குது அப்படின்னோடனே நான் எதையுமே யோசிக்கல. முதல்ல ஓகே சொல்லி நான் வரேன், நான் அதில் ஒரு ஹூக் மூவ்மெண்ட் பண்ணுறோம், அந்த படத்துக்கு நான் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோன்னு அங்கே ஸ்டார்ட் பண்ணது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் அந்த 3 பேருமே, அரவிந்த் சாராக இருக்கட்டும், வினோதாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும். அன்பு இப்போ நம்ம கூட இல்லை, ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டார். மற்ற 2 பேரும் இருக்காங்க. ரொம்ப ஒரு 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 டைரக்டர் டென்னிஸ் வந்து என்கிட்ட அந்த கான்செப்ட் சொல்லும் போது இது அற்புதமாக அந்த அந்த காமெடி, நான் அந்த சாங் பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் மியூசிக், அது ஒரு அழகான ஒரு ப்ரமோ சாங்கு. அதுக்கு கான்செப்ட் கேட்டேன், அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அந்த ட்ரெய்லரில் பார்த்ததை விட இன்னும் பயங்கரமான உள்ள ஒரு கண்டென்ட்லாம் வச்சுருக்காங்க. அதை கேட்ட உடனே இந்த சாங் சிரித்து சிரித்து நாங்கள் எடுத்தோம். அதுதான் அந்த சாங். அதில் வந்து நம்ம மொட்டராஜன் சார், சென்றாயன், பாலசரவணன் எல்லாருமே மாஸ்டர் வாங்க லுங்கியை கட்டுவோம், ஆடுவோம், பாடுவோம்னு சொல்லிட்டு அது எல்லாம் குழந்தைங்களும் பிடிக்கும். அவ்வளோ என்ஜாய் பண்ணி அந்த சாங்கை பண்ணியிருக்காங்க. மகேஷாக இருக்கட்டும், அதில் வினோத் நம்ம ப்ரொடியூசரும் பண்ணியிருக்காரு, பாலசரவணனும் எல்லோரும் அந்த எக்ஸ்பிரஷன் அந்த சாங்கை பார்க்கும்போது அதில் விளையாடிக்கிறது வந்து நம்ம எடிட்டர். தேங்க்ஸ் தீபக், அந்த பெரிய கைத்தட்டல் கொடுங்க. அதை வந்து ஒரு ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டு அப்படி ஸ்டாண்ட் அவுட் பண்ணி என்ன தான் கொரியோகிராஃபர் பண்ணாலும் அதை எத்தனை வந்து அந்த ஒரு ஒரு சாங்லேயே அவர் காமிச்சிருக்காருன்னா அந்த படத்துலையும் அவ்வளோ க்ரிப்பாக பண்ணியிருக்காரு. டென்னிஸ் சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் இப்படி ஒரு டீமோட எனக்கு கொரியோகிராஃபி இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அலாட். கேமராமேன் நம்ம ரவி வர்மா, அவர்கிட்ட அந்த பிளாக்குங்க ஒன்றுமே இல்லை. நாங்கள் ஒரு ரவுண்டு ஒன்று போட்டு அதுலேயே ஒரு க்ரியேட்டிவிட்டி. அவர் வந்து ஃபஸ்ட்டு படம் மாதிரி இல்லை, பெருசாக சாதிக்க போகிறாரு. அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ரொம்ப அற்புதமாக அவங்க நாங்கள் எங்ககிட்ட கம்மியான டைமில் அந்த சாங்கை நாங்கள் வந்து ஒய்டராக எடுத்துக்கிறோம். தேங்க்யூ 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 சப்போர்ட். இதுலேயும் நாங்கள் ரீல்ஸுக்காக ஒரு ஊக் மூமெண்ட் பண்ணியிருக்கோம். அதை அப்படியே நான் ஊக் மூமெண்ட் யாருக்காவது சொல்லிக் கொடுக்கணுன்னா இங்கே வந்து நம்ம கூல் சுரேஷ் அண்ணா தான் அதுக்கு இது. சரி அப்புறமா சரி தேங்க்யூவா. இதை வந்து தேட்டரில் போய் பாருங்கள். இப்போ கூட நான் பொங்கலில் வந்து ஃபேமிலியோட ஒரு 3 நாளைக்கு 3 படம் எல்லாத்தையுமே பார்த்தேன். நல்லா இருக்குது, ஜாலியாக வந்து தேட்டரோட ஃபேமிலியோடு பார்க்குறது தான் அதோட என்டர்டெயின்மெண்ட்டு. என்ன தான் வேலை இருந்தாலும் ஸோ அந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச். குரேஸு, உங்களை மாதிரிலாம் நான் பேச முடியலை. நீங்கள் பட்டி துட்டியெல்லாம் கலக்கிட்டுருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு இந்த தேட்டருக்கு, இந்த மேடைக்கு, இந்த இடத்துக்கு வந்த யூடியூப் சேனலு, பத்திரிக்கை, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி, பெரிய வணக்கம். இந்த படம் தூக்குதுறை உங்களே வந்து டைட்டில் வந்து எவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்குதோ அதே மாதிரி படமும் வந்து பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. படம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. கம்மிங் 25 வந்து ரிலீஸு சூப்பராக வந்திருக்கு. இந்த படம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து நான் டைரக்டர் சார், அசிஸ்டன்ட் டைரக்டர் சாரை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணும். ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவ்வளோ உழைச்சி. டைரக்டர் வந்து இப்படி பார்வை பார்த்தாங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அப்படி நின்று சூப்பராக செஞ்சாங்க. பிறகு இந்த படத்தோட மேனேஜர் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணாங்க. பிறகு அதுக்கப்புறம் வந்து கேமராமேன் ரவி சார், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் ரொம்ப சூப்பர். எல்லாருமே ரொம்ப அவங்களோட வேலையாக கரெக்டாக பண்ணாங்க. பிறகு நடித்த நடிகர்கள் மகேஷ் சார், பாலா சரவணன், நான், மொட்டராஜேந்திரன், யோகி பாபு சார் எல்லோரும் நல்லா சூப்பராக பண்ணோம். அது இந்த படத்துக்கு வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் சொல்லக்கூடாது. ஒரு படம் முடிஞ்சிச்சன்னா ஃபஸ்ட்டு ஒரு சீனோ சாங்கோ டாக்கியோ முடிஞ்சிட்டோன்னா அந்த டைரக்டர் சார் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு கதை சொல்லுவாங்க, இதுவும் பண்ணுவாங்க, அங்கே அடுத்த வேலையை நம்ம ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்துக்கு வந்து 3 ப்ரொடியூசர் வந்து அரவிந்த் சார், வினோத் சார், அன்பு சார் ரொம்ப நல்ல மனுஷங்க. அந்த அன்பு சார் வந்து சொன்னார், சார் நாங்கள் 3 பேர் கஷ்டப்பட்டு ஒரு துறையை ஒரு வேலை செஞ்சு பணத்தை சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ண வந்திருக்கோம் சார்.
இந்த படத்தை எடுத்து இந்த படத்தை ஜெயிக்க வச்சுருங்கன்னு டேரக்டர் சார் சொல்லியிருக்காங்க. சார் என்னால் முடிஞ்ச எஃபெக்ட் நான் போட்டு நான் அந்த படத்தை நான் ஹிட்டு கொடுத்துறேன் சார், நான் எடுத்துறேன்னு சொன்னார். அதே மாதிரி எடுத்திருக்காரு. படம் ரிலீஸ் ஆக போகுது, படம் ஹிட் ஆக போகுது. டென்னி சார் தைரியமாக இருங்க, படம் மிகப்பெரிய வெற்றி படம். நீங்கள் அந்த ஹிட்டு வந்து அன்பு சாருக்கு தான் ரொம்ப நல்ல மனுஷங்க. அவர் சொன்னாங்க, சார் இந்த படம் ரிலீஸ் ஆகட்டும் சார், உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ட்ரீட் இருக்குது சார், பெரிய விஷயம் பண்ணுறேன் சார் நான் சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்த மனுஷன் இல்லை. ஆனால் அந்த கடவுள் வந்து அவன்னு சொல்கிறதா இவனு சொல்கிறதா இல்லை அவங்கன்னு சொல்கிறதான்னு தெரியல. அது எப்படின்னு தெரியல, நல்லவங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டே இருக்காரு. ரொம்ப 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 சீக்கிரமாக கூப்பிட்டுருங்க. இப்போ பாருங்கள் சமீபத்தில் நிறைய பேர் இப்போ பாருங்கள் எங்கள் படத்தில் நடித்த மாரிமுத்து சார், விஜயகாந்த் சார், அன்பு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க தெரியலங்க. ஆனால் அன்பு சார்கிட்ட சொன்ன மாதிரி தான் டேரக்டர் சார் இந்த படத்தை முடித்து நான் ரிலீஸ் பண்ணிட்டு தான் சார் நான் வேறு படத்துக்கு நான் போவேன் அப்படின்னு சொன்னார். முடிச்சிட்டாரு, ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் போகாமல் இருக்கார். ஒரு பெரிய கம்பெனி அவருக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. டைரக்டர் சார் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் நான் தரேன் சார், தப்பாக எடுத்துக்காதீங்க. முதல் சார் வாங்க சொல்லுங்கள். அவருடைய நல்ல மனசுக்கு வந்து ரொம்ப பெரிய இடத்துக்கு போவார். கண்டிப்பாக வந்து அன்பு சாருடைய ஆத்மா சாந்தி அடையும். சாந்தி அடைஞ்சிட்டாரு. அவங்க ஃபேமிலி அவங்க நல்லா இருப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருப்பாங்க கடவுளுடைய ஆசீர்வாதத்தில். சாரிங்க, நான் கொஞ்சம் நடுக்கமாகி போச்சு, தப்பாக எடுத்துக்காதீங்க. அதுவே சாமியை கடவுள் இருக்கார், கடவுள் பார்த்துக்குவார். படம் சூப்பராக வந்திருக்குங்க, ரொம்ப அழகாக வந்திருக்கு. நான் ஒரு விஷயம் நான் வந்து இப்படி ஒரு காமெடி இப்படி பண்ணிட்டாங்கன்னா டேரக்டர் சார் இல்லை சார் இது வேறு மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம், இப்படி ஒரு ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை ஒரு ஐடியா கொடுத்து ஒரு இந்த சென்ட்ராயனை வந்து தூக்குத்துறையுடைய படத்தில் நடித்த சென்ட்ராயனை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து டைரக்டர் டென்னி சார் வந்து ஒரு அழகான ஒரு இது கொடுத்துருக்காரு. படம் வந்து 25 ரிலீஸு. படம் மிகப்பெரிய வெற்றி படம். தயவு செஞ்சு எல்லா படத்துக்கும் மக்கள்கிட்ட போய் நீங்கள் சேர்க்குறீங்க, எங்கள் படத்தையும் சேருங்க. உங்கள் கையில் தான் இருக்குது. ரொம்ப நன்றி. ரொம்ப பணிவாக ரொம்ப தாழ்மையாக நான் கேட்டுக்கிறேன். எல்லோரும் ப்ளீஸ் தேட்டரில் வந்து படம் பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள், பெரியவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்துடுது வணக்கங்கள். குறைசி பிரதர் ரொம்ப நன்றி பிரதர், உங்கள் இன்ட்ரடக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. தூக்குதுறை இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான படம். இந்த மேடையுமே ரொம்ப முக்கியமான மேடை. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் டென்னிஸ் பிரதருக்கு, தயாரிப்பாளர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட், அப்படி தான் சொல்லணும். ப்ரொடியூசர்ஸ் அரவிந்த் வெள்ளைப்பாண்டியன் சார், வினோத் பிரதர், அன்பு சார், இவங்க 3 பேருமே வந்து ப்ரொடியூசர் மாதிரியே இல்லாமல் ஒரு ஏடி என்ன ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எப்படி இறங்கி வேலை செய்யணுமோ அப்படி தான் இந்த படத்தில் வந்து இறங்கி வேலை பார்த்தாங்க. அதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அவங்க கூட இருந்து வேலை பார்த்துருக்கேன். அரவிந்த் சார் வந்து யூஎஸில் இருக்காங்க. எனக்கு நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் வந்தேன். சென்ட்ரா என்னை ஒரு மாதிரி எமோஷன் ஆகி விட்டுவிட்டார். ஓகே, அரவிந்த் சார் வந்து யூஎஸில் இருப்பாங்க. இங்கே இருந்துட்டு நம்ம இங்கே ஒரு 1:30 மணினா அங்கே ஒரு நடுராத்திரி 1:30 மணி இருக்கும், இல்லை விடிய காலம் ஒரு 3 மணி இருக்கும். நாங்கள் இங்கே வேலை பார்த்துட்ருப்போம், அவர் அங்கே ரவுண்ட் த கிளாக் இங்கே நடக்கிற ஷூட்டிங்கு அவர் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். சென்ட்ராயன் டேட்ஸு, என்னோடய டேட்ஸு, அப்புறம் யோகி பாபானோட டேட்ஸு, மாரிமுத்து சாரோட டேட்ஸு, எல்லாருமே கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஆட்கள். எல்லாருமே ஒரே நேரத்தில் ஒரு 5 படங்களுக்கு மேலே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள். அவங்க எல்லாருமே ஒருங்கிணைச்சு ஒரு இடத்துல கொண்டு வந்து நடிக்க வைக்கிறதுங்கிறது வந்து அந்த டேட்ஸ் அமையணும். உங்களுக்கு தெரியும், அந்த பிரச்சனைகள் தெரியும். அந்த டேட்ஸ் ஒவ்வொரு பேருக்கு மிஸ் ஆகும்போது இவங்க 3 பேருமே, டென்னிஸ் பிரதர், அரவிந்த் பிரதர், வினோத் பிரதர், அப்புறம் வந்து அன்பு சார், 4 பேருமே அதை சூப்பராக கோஆர்டினேட் பண்ணாங்க. நான் என்ன படம் பண்ணுறேன், இன்னொரு படம், அந்த படத்தோடைய இபிஸ்ட்டை பேசி, அந்த மேனேஜர்ஸ்கிட்ட பேசி, டைரக்டர்ஸ்கிட்ட பேசி, அழகாக அவங்களும் ஹர்ட் ஆகாமல்
நமக்கு அது பிரச்சனை வராமல் நீட்டாக அந்த டேட்ஸ் எல்லாம் வாங்கி அப்புறம் யோகி பாபுனோட டேட்ஸை மேட்ச் பண்ணி சென்ட்ராயனோட டேட்ஸை மேட்ச் பண்ணி எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி மிகச்சிறப்பாக முடித்தாங்க. சில நேரங்களில் வந்து பெரிய ஒரு செட் போட்டுப்பாங்க, பெரிய ஒரு லொக்கேஷனுக்கு வந்து பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. திடீர்னு டேட்ஸ் பிரச்சனையால் இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையால் வந்து ஷூட்டிங் நடத்த முடியாமல் போயிருக்கும், முதல் நாள் கேன்சல் ஆகும். அந்த மாதிரி நேரத்தில் கூட நிறைய இழப்பை சந்திச்சிருக்காங்க. ஐ மீன் ஃபினான்ஷியல் லாஸை சந்திச்சிருக்காங்க ஷூட்டிங் அப்போ கூட வந்து ரொம்ப கூலாக இருப்பாங்க. எங்களுக்கான தேவைகள் எல்லாத்தையுமே வந்து கரெக்டான நேரத்தில் பூர்த்தி செஞ்சு கொடுத்தாங்க. பேமெண்ட் வந்து டான்னு வரும். எனக்கெல்லாம் பேசுனதை விட அதிகமாக கொடுத்தாரு பேமெண்ட். ரொம்ப நன்றி சார். ஷூட்டிங் வந்து மகேஷ் பிரதர் அவர் தான் மெயின் லீடாக பண்ணியிருக்காரு. இதில் ஒரு புதிய ஹீரோ அறிமுகப்படுத்துகிறோம். அந்த மாதிரியான படமாக ஒரு ரெஸ்ட்ரிக்டடான ஷூட்டிங்காக இது இல்லை. ரொம்ப ஒரு பெரிய பட்ஜெட் படமாக ஒரு பெரிய படத்துக்கான விஷயங்கள் தான் நான் பார்த்தேன். அவ்வளோ நிறைய செலவு பண்ணி செலவு பண்ணி எல்லாம் இயக்குனருக்கு என்ன தேவையோ, இந்த காட்சிக்கு என்ன தேவையோ, அந்த நடிகர்களுக்கு என்ன தேவையோ, அந்த படம் நல்லா வர்றதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் மிகச்சிறப்பாக வந்து இயக்குனரோட தலைமையில் தயாரிப்பாளர்கள் அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு டீமாக இருந்து இந்த படத்தை மிகச்சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் எல்லாம் அதுக்கு கண்டிப்பான முறையில் சப்போர்ட் பண்ணுவீங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் பாருங்கள். இது அன்பு சாருக்காகவும், அரவிந்த் பிரதருக்காகவும், வினோத் சாருக்காகவும், டென்னிஸ் பிரதருக்காகவும் மொத்தமாக இந்த படம் வந்து சிறப்பாக ஓடணுன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த மிகச்சிறப்பான படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா, யூடியூப் சேனல்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த டைமில் வந்து உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எந்த ஒரு படமும் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் சேர்றது இல்லை. ஸோ தூக்குதுறை January 25th ஸ்க்ரீனுக்கு வருது. ஸோ உங்கள் சப்போர்ட், மக்களோட சப்போர்ட் எல்லாமே இந்த படத்துக்கு தேவை. நான் இந்த படத்துக்கு இங்கே வந்தது வந்து மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் அரவிந்த். ஸோ அவர் யுஎஸில் இருக்கார். ஹீ இஸ் வைஸ் பிரசிடென்ட் இன் ஏ மல்டிநேஷ்னல் கம்பெனி, ஒரு பெரிய கம்பெனியில் இருக்கார். இப்போ இது மாதிரியான புது ப்ரொடியூசர்ஸ் இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10% வந்து ரெகுலர் ஃபுல் டைம் வந்து படம் தான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. ரிமைனிங் 90% ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சினிமாவை நம்பி விரும்பி அவங்க படம் பார்த்ததை நம்மளும் ஒரு படத்தை பண்ணணும், நல்ல படம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து சினிமா எடுக்கக்கூடியது தான் மீதி 90% ஆஃப் த ப்ரொடியூசர். அதுமாரி ஒரு ப்ரொடியூசர் தான் நானும், அதுமாரி ஒரு ப்ரொடியூசர் தான் மிஸ்டர் அரவிந்தும். ஸோ அவங்க வந்து நிறைய புது டேலண்டட் பீப்புளுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறோம். அது எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரொடியூசர் இருந்தால் வருஷத்துக்கு வந்து 2 படம் தான் பண்ண முடியும். ஸோ பெரிய ஹீரோ வந்தால் வருஷத்துக்கு 1 படம் 2 படம் தான் அவங்க நடிக்க முடியுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சஸில் மற்ற டேலண்டட்லாம் யார் ஐடென்டிஃபை பண்ணுவானா எங்களை மாதிரியான ஒரு புது ப்ரொடியூசர் தான் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ ஐ ஹேவ் டு சே பிக் தேங்க்ஸ் டு மிஸ்டர் அரவிந்த், அப்புறம் அன்பு அண்ட் தென் மிஸ்டர் வினோத். ஸோ இவங்களுக்கு வந்து உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ். ஏன்னா தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா வாழ்கிறதுக்கு வந்து அந்த 90% வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா அந்த 10% வந்து கண்டிப்பாக நல்ல படம் கொடுப்பாங்க, பெரிய படம் பட்ஜெட்டில் கொடுப்பாங்க. பட் கண்டினியூஸாக வந்து டெக்னீஷியன்ஸும் சரி, இந்த தமிழ் சினிமாவில் ஒர்க் பண்ணுற பல பேரோட குடும்பங்கள் வாழ்கிறதுக்கான முக்கியமான காரணம் இந்த 90% ஆன ஒரு புது ப்ரொடியூசர்ஸ் ஹூ ஆர் கம்மிங். வெறும் இந்த என்ன சொல்கிறது லாபம், இந்த படத்தை வந்து நான் இங்கே வந்து இந்த படத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய லாபம் எடுத்து போகிறதுக்காக இந்த 90% பீப்புள் வரவே இல்லை. இந்த 90% பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு துறையில் வந்து நல்ல ஒரு ஃப்ளரிஷிங்காக இருக்காங்க, பெரிய ஆளாக இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த சினிமாவை வாழ வைக்கிறது இந்த 90% ஆன புது ப்ரொடியூசர்ஸ். அதுமாரி வந்து மிஸ்டர் அரவிந்த் வந்திருக்காங்க யூஎஸ்லேருந்து. ஸோ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பொசிஷன் போனார்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும்தான் தெரியும், பல பேருக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அவங்க என்ன உழைப்போ எல்லா உழைப்பும் இங்கே வந்து போடுறாங்க. இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கணும். இது மாதிரியான புது ப்ரொடியூசர்ஸ் எடுத்துகிட்டு வர படங்கள் எல்லாமே வந்து வெற்றி படணும். வெற்றி பெற்றால் தமிழ் சினிமா இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் பல டேலண்டட் பீப்புள், எவ்வளோ டேலண்டட் எல்லாமே இருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். டேலண்ட் உண்மையாக வெளியே வரணும். நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் இருந்ததுக்கும் இப்போ இருக்க தமிழ் சினிமாக்கும் பல டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இருக்க தமிழ் சினிமா வந்து ஆடியன்ஸ் வந்து எந்த டேலண்ட் இருந்தாலுமே ரசிக்கிறாங்க, அவங்கள கொண்டாடுறாங்க. அதே மாதிரி தான் இந்த தூக்குதுறை வந்து கண்டிப்பாக வந்து மக்கள் கொண்டாடுவாங்க, அதை கண்டிப்பாக ஜெயிக்க வைப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ப்ளஸ் வந்து இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா, பிகாஸ் நாங்கள் இந்த ஒரு புது ப்ரொடியூசராக இருந்தாலுமே சரி, நாங்கள் நம்புற ஒரே ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே கடவுள் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா மட்டும்தான். பிகாஸ் அவங்க தான் எங்களை போய் சேர்க்க வைக்கிறதுக்கும் எங்களோட திறமையை வந்து ஆடியன்ஸ்க்கு எடுத்து போய் சேர்க்க வைக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அவங்களுக்கு தான்.
ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி நான் சொல்லிக்கிறேன். ப்ளஸ் எல்லா சீஃப் கெஸ்ட் யாராக இருந்திருக்காலும் எல்லாருக்கும் நன்றி. ப்ளஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி கொடுக்கணும். அவங்களுக்கு மேலும் மேலும் பல வாய்ப்புகள் கிடைக்கணும். அந்த வாய்ப்புகள் மூலிமா பல குடும்பங்கள் வந்து நல்லா இருக்கணும் தமிழ் சினிமாவில். ஸோ இது என்னோட ஒரு ரெக்வெஸ்ட். ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்த எல்லா மக்களுக்கும் இந்த மேடை சார்பாக நான் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பல ப்ரொடியூசர்ஸும் சரி, பல ஆர்டிஸ்டும் சரி, இந்த ஸ்டேஜ் கிடைக்காம இன்னும் திண்டாடிட்டு இருக்காங்க. எவ்வளோ படம் வந்து இன்னும் உள்ளே இருக்குது. இந்த ஸ்டேஜ் எடுத்துகிட்டு வரத்துக்கு வந்து அவ்வளோ கஷ்டம் இருக்குது, அவ்வளோ ஒரு உழைப்பு இருக்குது, அவ்வளோ பணம் இன்வால்மெண்ட் இருக்குது. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு வந்த மிஸ்டர் அரவிந்த் ப்ரோக்கு என்னோட ஹார்ட்டி விஷஸ். இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கணும். அது மூலிமா வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஒரு நிரந்தர ப்ரொடியூசர், ஏன்னா அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, நிரந்தர ப்ரொடியூசராக வந்து அவர் வரணும். ஸோ என்னோடய வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி பெற மேலும் மேலும் நமக்கு பெற்றோர்கள் மற்றும் கடவுளை நான் வேண்டிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த ஸ்டேஜ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, நானும் ஒரு 30 வருஷமாக இதே சினிமாவை பார்த்துட்ருக்கேன் சின்ன வயசுலேருந்து. யூனோ லைக் நம்ம தமிழ் சினிமாவை அதர் லாங்குவேஜில் இருக்கிறவங்க ரொம்ப பெருசாக பார்க்குறாங்க. நான் தெலுங்குலேயும் படம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக மலையாளம்லேயும் ஒரு சின்ன கெஸ்ட் அப்பியரன்ஸ் ஒரு படம் பண்ணிட்டு வந்தேன். அவங்க ரொம்ப பெருசாக பார்க்குறாங்க, அவங்க ரொம்ப லவ் பண்ணுறாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது தான் எனக்கு தோணுது, நிறைய பெரிய படங்களுக்கு தான் நிறைய தேட்டர் கிடைக்குது, நிறைய சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. தேட்டர் கிடைச்சாலும் ஷோஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஷோஸ் கிடைச்சாலும் நல்ல டைமிங்கில் அவங்களுக்கு ஒரு நல்ல படம் கிடைக்க மாட்டேங்குது. அதில் நிறைய நிறைய லைக் நிறைய யங்ஸ்டர்ஸ், நிறைய புது புது ஹீரோஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதில் நானும் மாட்டிக்கிட்டு தான் இருந்தேன், மாட்டிக்கிட்டும் இருக்கேன் சொல்லலாம். அண்டு அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி படம் நிறைய தேட்டருக்கு வரணும். எனக்கு நிறைய பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் நான் சின்ன அவங்க தான் எதுவுமே நான் நேம் பண்ண விரும்பலை. ஏன்னா அவங்க எல்லாருமே நம்ம தமிழ் சினிமாவுக்காக உழைக்கிற ஒரு மிகப்பெரிய கை அவங்க எல்லாருமே, அவங்க ஹேண்ட்ஸ் அவங்கெல்லாம் வரணும். அவங்க வருஷத்துக்கு எனக்கு என்ன தோணும் எவ்ரி டைம் அப்படின்னா, வருஷத்துக்கு அவங்க ஒரு பெரிய படம் பண்ணால் ஏதாவது 2 சின்ன படம் லைக் ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்து நல்லா இருக்கு வாங்கப்பா உங்களுக்கு நாங்கள் தேட்டர் தரோம் அப்படின்னு எனக்கு வெல்கம் பண்ணுன்னு தோணுது. எனக்கு ஐ திங்க் திஸ் நைஸ் ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு சின்ன படம் ஜெயிச்ச ஒரு படம் டைனோசர் நான் சொல்லலாம். அதில் கார்த்தின் என் ஃப்ரெண்டு நடிச்சிருந்தார், சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். அந்த படம் கம்மி ஷோஸ் கிடச்சிது, தேட்டருக்கு வந்தது, ஆடியன்ஸுக்கு பிடிச்சது. ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்கள் எல்லாருமே அவங்கள பாராட்டினீங்க, அவங்களுக்கு நிறைய ஷோஸ் கிடச்சி இன்றைக்கி அந்த படம் எல்லாருமே பாராட்டுறாங்க. அகைன் அவர் திருப்பியும் படம் பண்ண தான் போகிறாரு. அவருக்கு அது மட்டும் தான் தெரியுது. அந்த மாதிரி இவங்களுக்கும் நிறைய தேட்டர் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஹீரோஸ் வரணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் தேட்டர் கொடுங்க, வெல்கம் பண்ணுங்களேன். அவர் சொன்ன மாதிரி 90% அந்த சின்ன ப்ரொடியூசர்ஸ் தான் எல்லா இண்டஸ்ட்ரியும் காப்பாற்றிட்டு இருக்காங்க. நாட் ஓன்லி தமிழ், நாட் ஓன்லி தெலுங்கு, எங்கேயுமே இல்லை, அந்த சின்ன ப்ரொடியூசர்ஸ் தான் காப்பாற்றிட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம தான் வெல்கம் பண்ணணும். ப்ளீஸ் தேட்டர் கொடுங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா வரணும். இந்த ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான், எல்லாருமே என்னோட ஃபேவரேட்ஸ் தான். அவங்க எல்லாம் நடிக்கிறாங்க, உங்களுக்காக மட்டும்தான் நடிக்கிறாங்க. ஆடியன்ஸ் நீங்கள் தேட்டருக்கு வரணும், அவங்க படம் பார்க்கணும். ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்கள் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக சேர்க்கணும். இது நம்ம கடமை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ குரோச்சி ஃபார் இன்வைட்டிங் மீ டு தி ஸ்டேஜ். ஸோ இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்கள், செய்தி மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு முதற்கண் வணக்கம். இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் டென்னிஸ் மஞ்சுநாத் அவர்களுக்கும், நம்மளுடைய ப்ரொடியூசர்ஸ் அரவிந்த், மிஸ்டர் அரவிந்த், மிஸ்டர் அன்பு அண்ட் வினோத் ப்ரோ அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் போஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், இது ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர். அதாவது குடும்பங்களோட எல்லாரும் கவலையை மறந்து அவங்க போய் ஒரு ஜாலியாக ஒரு 2.5 hours உட்காந்து படம் பார்த்துட்டு வரலாம். எந்த விதமான கான்ட்ரவர்சி இல்லாமல், எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் பக்கா என்டர்டெய்னர், ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக அந்த படம் வந்திருக்கு. இந்த படம் நடிக்கும்போது எனக்கு ஆக்சுவலி பாலசரவணன் பிரதர், நம்ம சென்ராயன் பிரதர் அண்ட் மகேஷ், இவங்களாம் ஒரு டீமாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஷூட்டிங் மாதிரியே இருக்காது. ரொம்ப ஜாலியாக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு கலாட்டா பண்ண மாதிரி, அந்த மாதிரி ஆன ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு நடிகர் மாரிமுத்து சார் இன்னைக்கு நம்ம கூட இல்லை, அவரு கூட க்ளோஸாக ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஐ எம் ஷூர் ஸோ போத் அன்பு சார் இன்னைக்கு நம்ம கூட இல்லை அண்ட் மாரிமுத்து சார்,
இவங்களுடைய பிளெஸிங்ஸ் டெஃபினெட்லி இங்கே எல்லாருக்கும் இருக்கும். அண்ட் ஒன்ஸ் அகேன் இந்த படம் வந்து கண்டிப்பாக தேட்டரில் பெருசாக வெற்றி ஆகணும். ஸோ அதுக்கு எல்லாருமே குடும்பத்தோடு போய் 25ஆம் தேதி, ஜனவரி 25ஆம் தேதி பார்த்து ரசித்து எல்லாருக்கும் ஆதரவு தெரிவிக்கணும். நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு முதல் வணக்கம். ஏன்னா நாங்கள் ரீசெண்ட் டைமில் வந்து நிறைய படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி எல்லா படத்தையும் வந்து கொண்டு சேர்த்துல உங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அதுக்கப்புறம் தூக்குதுறையோட டீமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா எங்களுடைய உத்ரா ப்ரொடக்ஷனுக்கு இதுதான் முதல்ல பெரிய படம். ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி வந்து ப்ரொடியூசர் அரவிந்த் சாருக்கும், கோ ப்ரொடியூசர் வினோத் சாருக்கும். அதுக்கு அடுத்தது மிக முக்கியமாக நான் நன்றி சொல்லணும்னா டென்னிஸ் அண்ணன். ஏன்னா அவர் தான் வந்து இந்த படம் வந்து நீ பண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட்டிவாக எனக்கு ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் இருந்து இந்த படத்தை வந்து ஒரு பெரிய சவாலாக எனக்கு இதை கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ டென்னிஸ் அண்ணன். ஏன்னா இன்றைக்கி வந்து படம் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப போராட்டமாக இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். நான் நிறைய டைம் வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி தியேட்டர்ஸில் வந்து எங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய கிடைக்கிற மாதிரி, ஷோஸ் கிடைக்கிற மாதிரிலாம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்துலேயும் வந்து என்னென்னா பெரிய படம் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னாலும் அதுலேயும் சவால் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து அந்தளவுக்கான மிகப்பெரிய கார்ப்பரேட்டோடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. ரீசெண்ட் டைமில் வந்து நிறைய பெரிய படங்களில் வந்து மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல. ஆனால் மக்கள் கூட்டம் இல்லைனாலும் அந்த படங்கள் வந்து திரையரங்கம் வந்து ஃபுல்லாகவே ஆக்கிரமிச்சிருக்கு. இருந்தாலும் நல்ல படங்களாக இருந்தால் அதுக்கு வந்து என்றைக்குமே வந்து மக்களும் பத்திரிகையாளர்களும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து தூக்குதுறை வந்து ரொம்ப சொல்லணும்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வந்து. ஏன்னா கேஎஸ் ரவிக்குமார் சார், இந்த மாதிரி வந்து லெஜெண்ட் சுந்தர்சி சார், அவங்களுக்கு அப்புறமா வந்து யங் டைரக்டர்ஸ் யாருமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக ஒரு காமெடி சப்ஜெக்ட் யாருமே பண்ணுறதில்ல. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டாக பண்ணது வந்து டென்னிஸ் அண்ணன் தான். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாருமே மெயினாக ட்ரக்ஸு, அப்புறம் அடுத்ததாக வந்து கத்தி, ரத்தம், துப்பாக்கி, இந்த மாதிரி ஒரு மூடு இப்படி தான் போயிட்டுருக்கு. நேற்று கூட நாங்கள் ஒரு இடத்துல ஒரு விஷயமா பேசும்போது கூட அங்கே கூட அதானே சொன்னாங்க, கதை சொல்கிறதா இருந்தால் முதல்ல வந்து கத்தி துப்பாக்கிலாம் இல்லாமல் கதை சொல்லுங்கன்னா பாதி டேரக்டர்ஸ்க்கு இன்றைக்கி அந்த மாதிரி வந்து எந்த அளவுக்கு அதை சொல்லுவாங்க அப்படின்றது தெரியல. ஸோ இந்த மாதிரி நம்ம கல்ச்சரோட நம்ம இன்றைக்கி மதுரை மண், இந்த தேனி மண், இந்த மாதிரி ஒரு ஜானர் பேக்ரவுண்டில் வந்து ஒரு காமெடி படம் வந்து இன்றைக்கி கொடுக்க மாட்டேன்றாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க தேட்டருக்கு ஆடியன்ஸ் வர்றதில்லை அப்படின்றது. வராததுக்கு வந்து இது கூட ஒரு முக்கியமான ரீசன் சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே வந்து அதேமாரி ஒரு ரத்தம் கத்தி இப்படியே காட்டும் போது ஃபேமிலி ஓரியன்டாக இருந்தால் மக்கள் வருவாங்க. அப்படி வரலன்னா நம்ம வந்து ஒரு கரெக்டான படைப்பை நம்ம கொடுக்கலன்னு தான் அர்த்தம். அந்த வகையில் வந்து மிக ஒரு கரெக்டான படைப்பாக வந்து இந்த தூக்குதுறை இருக்குது. ஸோ இதில் நடிச்சிருக்க நடிகர்கள் எல்லாரையுமே நான் அந்த ஃபுல் படத்தை பார்க்கும்போது எல்லாருமே இந்த படத்துக்கு அப்புறம் வேறு ஒரு தளத்தில் இருப்பாங்கன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ரொம்ப பர்டிகுலராக சொல்லணும்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல குடும்ப படம் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் வந்து கிடச்சிருக்காங்க. ஸோ நீங்கள்லாம் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். எப்போவுமே ஒரு சின்ன படங்களில் இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள் தான் இங்கேயும் இருக்குது, இன்னமும் அது இருந்துட்டு தான் இருக்குது. நான் அது குறிப்பாக எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து இன்னும் இயக்குனர் சங்கம் எல்லாத்துக்குமே சேர்ந்து நான் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான், அது திரும்பவும் அதே தான் வைக்கிறேன். இப்போ ஒரு சார் சொன்னாங்க 90% வந்து இன்றைக்கி சின்ன படங்கள் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் தான் இன்றைக்கி வந்து அதிகமாக இருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் இது இங்கே நிறைய கார்ப்பரேட் கையில் இருக்கிறவங்களுக்கு அது வந்து தெரியல. ஸோ அதை வந்து இங்கே மாற்றுறதுக்கு இங்கே இருக்கிற சங்கங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி வந்து முழுக்க ஒரு 5 ஓடிடியை மட்டுமே வந்து எல்லாருமே நினச்சி படம் பண்ணி அவங்க வாங்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போட்ட பணத்துக்கு எல்லாருமே காத்திருக்கிற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இங்கே வந்து இருக்குது. இதை வந்து நம்ம மாற்றணும். இது எந்த அளவுக்கு வந்து பிஸ்னஸாக வந்து இங்கே இருக்கிற சங்கங்கள்லாம் ஒன்று கூடி பண்ணுறாங்களோ அதுதான். ஏன்னா 90% ஒரு வருஷத்தில் சின்ன படங்கள் தான் அதிகமாக வருதுன்னு சொல்கிறாங்களே. ஸோ இதை வந்து ரெகுலர் பண்ணணும். இல்லைன்னு வச்சிங்களேன், இதே மாதிரி நம்ம ஒரு 10 ஹீரோ படம், ஒரு 8 ஹீரோ படங்கள் மட்டுமே தான் இன்னமும் நம்ம பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து சங்கங்கள்லாம் சேர்ந்து ஒரு படத்துக்கு எடுக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை வந்து உறுதிப்படுத்தணும். சேட்டலைட் ஆகட்டும், ஓடிடி ஆகட்டும், ஓவர்சீஸ் ஆகட்டும், மற்ற அதர் லாங்குவேஜ் எல்லாத்துலேயுமே வந்து இவங்க வந்து ஒரு கோரிக்கையாக வந்து ஸ்ட்ராங்காக வைக்கணும். ஒரு விழா பண்ணுறாங்க, அந்த விழாவில் வந்து சொல்கிறாங்க, ஆனால் அது நடக்குதா அப்படின்னா இங்கே எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய சின்ன படங்கள் வந்து இன்றைக்கி வியாபாரமும் இருக்குது. ரீசெண்ட் டைமில் வந்து எனக்கு ஒரு 300 படம் வந்து வியாபாரம் ஆகாத படங்கள் வந்து நான் ஒரு கேட்டலாகே வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சங்கங்கள்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதை சேஞ்ச் பண்ணணும். இல்லைனா இப்போ அரவிந்த் சார் மாதிரி வந்து ஒருத்தர் யூஎஸில் போய் இருந்தாலும் இன்றைக்கி அங்கேருந்து வந்து இந்த படத்துக்காக ஒரு 10 days ஸ்பெண்ட் பண்ணுறாருன்னா
சினிமாவை வந்து விரும்புகிறாங்க. அந்த சினிமாவில் இருக்க ஒரு 400 தொழிலாளர்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவரை பார்த்துட்டு பின்னாடியே வராங்க, ரெடியாக இருக்காங்க. ஸோ அதுக்கான உத்தரவாதம் மட்டும் இங்கே இருக்கிற சங்கங்களும் தமிழ் சினிமாவில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய வியாபாரி எல்லாருமே சேர்ந்து இதை செய்யணும் அப்படின்றதான் எங்களோட உத்தரா ப்ரொடக்ஷன் சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நிச்சயம் இந்த தூக்குதுறை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி டீம் வந்து ஒரு சின்ன படத்தை பார்த்து வராங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் பண்ணணும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். பத்திரிகையாளர்கள் தான் இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து இது போல் நிறைய படங்கள் வர்றதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகை தந்துள்ள ரசிகர்கள், நான் பேச போகிறத வீடியோவாக எடுத்து ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமில் எல்லாத்தையும் போட போகிற ரசிகர்களுக்கு வணக்கம். நான் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குகிற அளவுக்கு பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் இந்த நம்ம தூக்குதுறை அந்த படம் டீமுக்கு தான் போய் சேரும். தூக்குதுறை படத்தோட தயாரிப்பாளர்கள் அன்பு சார், இறைவனடி சேர்ந்துட்டார், அரவிந்த் சார், அப்புறம் கோ ப்ரொடியூசர் வினோத் சார், இவங்க ஒரு டீம் ஒர்க்காக தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ கொஞ்சம் முன்னாடி வெளியில் கூட சொன்னார் அரவிந்த் சார், இந்த படம் ஹிட்டுக்கு அப்புறம் அடுத்து கூல் சுரேஷை வச்சு ஹீரோவை வச்சு ஒரு படம் எடுக்கிறேன் சார் அப்படின்னு. அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க சார். நீங்கள் வந்து அரவிந்த் சார், நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க வெளியில் இருக்கும்போது, இதனால் உங்கள் பர்மிஷன் இல்லாமல் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. நான் அரவிந்த் சாரோட தயாரிப்பில் அடுத்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறேன். தூக்குதுறை படத்தின் தயாரிப்பாளரோட அடுத்த படத்தில் நடிக்கிறேன். அர்த்தமாக இந்த ராஜா தூக்குதுறைனால எல்லாருக்கும் டக்குன்னு புரிஞ்சும். சில குழந்தைகளுக்கு வந்து தூக்குதுறை அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா, அது எப்படின்னு. ரொம்ப ஈஸி. தூக்கு துறை, ரொம்ப ஈஸி. தூக்கு துறை, தூக்கு துறை. இப்போ குழந்தைகள்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்களே 3வது 4வது படிக்கிற பசங்களே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே ரீல்ஸ் போடுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த படம் வந்து ஈஸியாக மனசில் போய் சேர்ந்துடும். தூக்கு துறை, தூக்கு துறை, ரொம்ப ஈஸி. மறைக்குதா கேமரா? ஆமாவா? இல்லை இல்லை பரவாயில்ல. இந்த தூக்குதுறை, நன்றி நன்றி ரதி சார், மிக்க நன்றி எடுத்து கொடுத்ததுக்கு. இப்படி ஒரு அர்த்தம் இருக்குது இப்போ தான் தெரியும் அப்படின்னாங்க. ஸோ இந்த தூக்குதுறை ரொம்ப எல்லாருமே டெய்லியும் பயன்படுத்துகிற பொருள். நம்ம பால் வாங்க எடுத்துகிட்டு போவோம், வேறு கோயிலில் அன்னதானம் போட்ட போது எடுத்துகிட்டு போவோம். ஸோ அப்படி வந்து இந்த தூக்குதுறை வந்து நம்ம மனசில் வந்து ரொம்ப இன்றியமையாமல் இருக்கும். சப்போஸ் அந்த தூக்கு நம்ம திறக்க முடியலன்னா கூட ஒரு துணியை வச்சு திறப்போம். ஸோ அந்தளவுக்கு இந்த தூக்குதுறை வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த தூக்கு ஃபுல்லாக பணமாக சேரணும், சரிங்களா? இந்த தூக்கு ஃபுல்லாக பணமாக சேர்ந்து ப்ரொடியூசர், அதாவது என்னுடைய படத்தின் அடுத்த தயாரிப்பாளர் அரவிந்த் சார், அவர் வந்து நல்லா பெரிய ஆமாம், நான் அடுத்த தடவை வரும்போது நல்லா பெரிய அண்டாவாக எடுத்துகிட்டு வரேன். அநேகமாக அடுத்த படத்துக்கு அண்டான்னு பேர் வச்சாலும் வைப்பாருன்னு நான் நினைக்கிறேன். எனிவே இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக இப்போ நான் சொன்னது வந்து ஒரு காமெடிக்காக தான் சொன்னேன். ஏன்னா தூக்குதுறை அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும். தூக்குதுறை அப்படின்றது நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் சாரோட டைலாக். அது தூக்குதுறைனா அடாவடி, தூக்குதுறைனா அலப்பற, தூக்குதுறைனா தடாலடி. ஸோ இப்படி வந்து அஜித் சாரோட படத்தோட வசனம் அது. ஸோ அந்த அல்டிமேட் ஸ்டார் அவரோட வசனத்தை வந்து இந்த படத்துக்கு வச்சுருக்கிறது வந்து கண்டிப்பாக அஜித் சாருங்களோட ரசிகர்களும் இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி தானே குரேஷி? ஏன்னா அவர் தம்பிக்கு தெரியும். ஏன்னா அவர் இப்போ சமீபத்துலலாம் பார்த்தேன். குரேஷி, எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம தூக்குதுறை படம் வந்து மாயாஜாலில் ரிலீஸ் ஆகுமா? தெரியலையா? ஸோ அந்த மாதிரி நான் குரேஷி, நான் சும்மா இதுக்கு தான் சொன்னேன். அதே மாதிரி சார்,
நான் அவராச்சும் பேசி முடித்ததுக்கப்புறம் தான் மன்னிப்பு கேட்பார். நான் பேசும்போதே மன்னிப்பு கேட்டுறேன். அஜித் சார், இந்த தூக்குதுறைக்கும் எனக்கும் தான் சம்மந்தம் இருக்குது. அந்த தலைக்கும் இந்த தூக்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சரிங்களா? அதனால் மன்னிப்பு கேட்டு அப்புறம் நான் அழுது வீடியோ போட்டு அது வேணாம் சார். இந்த தூக்குதுறைக்கு வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். சரிங்களா? அப்புறம் இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நல்லா ஜாலியாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம யோகி பாபு இருக்கார், பாலசரவணன் இருக்கார், தம்பி கதாநாயகனாக களமிறங்க காத்திருக்கும் அநேகமாக எனக்கு டஃப் கொடுப்பார்னு நினைக்கிறேன். மகேஷ் அவர்களுக்கும் சென்றாயன் அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் வந்து இப்போ சமீபத்தில் நல்ல நல்ல படங்களாக ரிலீஸ் பண்ணிகிட்ருக்க ஹரிஉத்ரா ப்ரொடக்ஷனுக்கு வாழ்த்துக்கள். சமீபத்தில் வந்த படங்கள்லாம் பார்த்தேன். ஏன்னா நீங்கள் வந்து ஏதோ படம் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிலீஸ் பண்ணாமல் உங்களுடைய கம்பெனி பேர் அந்த ஹரிஉத்ரா ப்ரொடக்ஷன் வந்து ஒரு தரமான படங்களை தான் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு கணிப்போடு தான் நீங்கள் படங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுறீங்க. அந்த வகையில் இந்த தூக்குதுறையும் வந்து ஒரு சகாப்தம் படைக்கும்னு நினைக்கிறேன். ஹரிஉத்ரா சார், உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் சாங்கு பார்த்தேன். சாங்கு பார்க்குறப்போ அநேகமாக ஸ்ரீதர் மாஸ்டர் தான் நினைக்கிறேன். மாஸ்டர் நீங்கள் தானே அந்த சிக்னேச்சரை ரொம்ப நினச்சான். சாவியை போட்டு திறந்து அப்படின்றாரு. எனக்கு அப்போவே தெரியும் அநேகமாக மாஸ்டர் வந்திருக்காரு, அவங்க கோட்டு சூட்லாம் போட்டுட்டு அந்த சிக்னேச்சரோடு இருந்துச்சு அப்படின்னு. காரணம் என்னன்னாக்கா, நம்ம ஸ்ரீதர் மாஸ்டரோட சாங்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு சிக்னேச்சர் இருக்கும். அட்ரா அட்ரா நாக்கு முக்க அப்படின்னுங்க. அந்த படத்தோட ஹீரோ அவரே வந்து நிறையா பேட்டிகளில் சொல்லியிருந்தார், நான் ஆடுவேனா அப்படின்னு நினச்சிட்டு தான் என்னை வந்து இன்ன வரைக்கும் நல்லா பெஸ்ட்டு டான்ஸராக ஆக்கிய ஸ்ரீதர் மாஸ்டர் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பல மேடைகளில் பல வீடியோக்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ மாஸ்டர், நீங்கள் பல ஹீரோக்களை ஆட வச்சிட்ருக்கீங்க. அஜித் சார், விஜய் சார்லாம் ஆட வச்சவங்க நீங்கள் நம்ம சென்றாயன், மகேஷ், பாலசரவணன் இவங்களெல்லாம் ஆட வச்சதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களை பற்றி சொல்கிறத விட ஒரு மூமெண்ட் ஒன்று போடுங்களேன் பார்ப்போம். அண்ணே நீங்கள் தான் கற்றுக்கணும் சார், மாஸ்டர் பேசுகிறேன். ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் இதுக்காக பண்ணி தூக்கு கொண்டு வந்தீங்கல்ல. இல்லை என்னென்னா, நமக்கு டான்ஸ்னால் கொஞ்சம் ஆமாம் ஓ சம்போ அந்த மாதிரி தான். ஏன்னா நமக்கு தெரிஞ்சதை பண்ணிட்டு போகிறோம், தெரியாத எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது நினைக்கிறது தான் அது. அப்படியா? ஆமாம். அப்புறம் ஆமாம் கண்டிப்பாக போகிறோம். அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் டென்னிஸ் அவர் பேர், அவரோட பேர் டென்னிஸோட நிற்கக்கூடாது. 11s 12s 30s 40sன்னு இப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். சார், நீங்கள் கெசட்டில் பேரை மாற்றுங்க. சரிங்களா? ஒரு படம் எடுக்கும்போதும் அடுத்த படம் எடுப்பீங்க. அப்போ வந்து 11sன்னு வைங்க, அடுத்த படம் இருக்க 12sன்னு வைங்க. சரிங்களா? இப்படி நீங்கள் இன்னும் பல படங்கள் பண்ணிகிட்டே வரணும். தம்பி மாஸ்டர் மகேந்திரன் வந்திருக்காரு. வாழ்த்துக்கள் மகேந்திரன். இப்போ பார்த்தேன் அந்த படம் பேர் இது, ஏன்னா அது வேறு படம் இது வேறு படம் இல்லை. பார்த்தேன், நல்லா பண்ணியிருந்தீங்க, சூப்பர். அதில் உங்களை பார்த்து நிறையா இங்கிலீஷ் வார்த்தைலாம் அதில் கற்றுக்க வேண்டியிருக்கு. அது நான் தனியாக டியூஷன் எடுத்து கற்றுக்குறேன். ஏன்னா இந்த இடத்துல பேசக்கூடாது. காரணம், இது ஒரு பிக் பாஸ் மாதிரி. இந்த இடத்துல நம்ம எதனா பண்ணாங்க அந்த பிக் பாஸ்லேயாச்சும் உடனே எலிமினேட் பண்ணிடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. குமுறி புரியுதுங்களா? நான் அந்த இதுவே முடிஞ்சு போயிடும். அப்போ கூட மறுபடியும் தோண்டி செத்தவனை மறுபடியும் எடுத்து மறுபடியும் வைப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா இது வந்து அந்த பிக் பாஸோட இது வந்து பெரிய பிபி அவ்வளோ பெரிய பிக் பாஸ் இது. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து எப்போவுமே இடம் பொருள் ஏவல் தேவை. தம்பி குரோஷி வந்து இங்கே கம்பேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். மாலை சால்வெல்லாம் எதுவும் ஆமாம். அதனால் நானே ஒரு படபடப்போடு தான் வந்திருந்தேன். ஸோ எனிவே இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் அதான் நான் அடுத்த என்னோடய பட பூஜையில் வந்து பேசுகிறேன். சரிங்களா? எங்கேப்பா மூடி தான் இருக்கு. ஆமாம், சாரி ஏற்றுட்டீங்களா? தூக்கு தொற
சரிங்களா? வருகின்ற 25ஆம் தேதி அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லாரும் படத்தை பார்த்து சந்தோஷப்படுவீங்க, அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. மியூசிக் பார்த்தேன், அருமையாக இருந்துச்சு. எடிட்டர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மொத்தத்தில் இந்த ஹோல் டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தூக்கு துறை. இப்போ இந்த வீடியோ போட்டு என்னென்ன போட போகிறீங்களோ டைட்டில் தெரில போ. நான் 4 மாதமாக தலைமுறைவாக இருந்தேன். எனவே நன்றி சார், நன்றி சார். வந்ததில் ரொம்ப சந்தோஷம், உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர். அந்த ஒரு மூமெண்ட் மாஸ்டர், இல்லை சீரியஸாக தான் மாஸ்டர். ஏன்னா இப்போ நிறையா பேர் வந்து வேலை வெட்டிக்கு போகிறத விட ரீல்ஸ் போட்டு நல்லா சம்பாதிக்கிறாங்க. அந்த சிக்னேச்சர் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா, இல்லை மாஸ்டர், நீங்கள் பல பேரை சம்பாதிக்க வைக்கிறீங்க. கமான் பிகான் ப்ளீஸ். கவிதை பாட கருப்பொருள் வேண்டும், கடவுளை புகழ அவனருள் வேண்டும், மலரை நுகர மனமதில் வேண்டும், மனதை ஈர்க்க குணமதில் வேண்டும். எல்லாமுள்ள இறைவனுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். நான்லாம் மைக்கே இல்லாமல் 1 மணி நேரம் பேசக்கூடியவன். எனக்கு இங்கே மைக்கை கொடுத்து மேடையை கொடுத்து இவ்வளோ பெரிய மக்களை கொடுத்துருக்குறீங்க. அதுக்காக 1 மணி நேரம் நான் பேச போகிறதில்ல. எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மணித்துளிகளில் நான் முடித்துக் கொள்கிறேன். மேடையிலே அமர்ந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும், இந்த விழாவை சிறப்பிக்கவிருக்கும் அனைத்து சிறப்பு அழைப்பாளர் அவர்களுக்கும், என் இதயத்தோடு நெருக்கமாக என்றும் இருக்கும் என்னுடைய அன்பு தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறப்ப மேடை ஏறினவன், நாடக மேடை ஏறினவன். ஏன் அப்படின்னா, நான் 2ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் எனக்கு அம்மானு சொல்ல வராது, ஆடுன்னு சொல்ல வராது, மரம்னு பேச வராது. எங்கள் தெருவில் எல்லாருமே என்னை ஊமன்னு தான் கூப்பிடுவாங்க. எங்கள் அம்மாட்ட வந்து சொல்லுவாங்க, இந்த ஊமை பிள்ளையை பெற்றதுக்கு பேசாமல் அவனை கொண்டு போய் அனாதை இல்லத்தில் விட்டுறேன், ஏன் உன் பேரை கெடுத்துக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா என்னை வந்து அங்கேருந்து கட்டி பிடிச்சி அழுவாங்க. எனக்கு என்னன்னே தெரியாது. நான் நினைப்பேன், நம்ம நல்லா தானே பேசுகிறோம், நல்லா தானே எல்லோரோட பழகிறோம், ஏன் நம்மளை பற்றி இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நான் நினைப்பேன். அதனுடைய வெறி 4ஆம் வகுப்பு படிக்கும் போது மேடை ஏறி நாடகத்தில் பேசி முதல் பரிசு வாங்கினவன். அன்னையிலேருந்து 40 வருஷமாக நாடகத்தில் நடிச்சிட்டு இருக்கேன். நம்ம டென்னிஸ் தம்பி கூட கேட்டார், நீங்கள் எத்தனை நாடக மேடை ஏறி இருப்பீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், வருஷத்தில் பாதி நாட்களை வச்சுக்க, அந்த பாதி நாட்கள் இன்று 40 வருஷம் வச்சுக்க, அத்தனை மேடை ஏறி இருக்கேன் அப்படின்னு இருக்கேன். திருச்சி கலைக்காவரி, மதுரை சதங்கை, தஞ்சை கலைக்காவரி, கும்பகோணம் பேஸ்கி, இப்படின்னு தமிழ்நாடு முழுக்க பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணியிருக்கேன். இன்னமும் நாடகத்தில் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாடகத்தில் நடிக்கும் போதும் என்னுடைய வெறி என்ன தெரியுங்களா, வெறி கொண்டு நடிப்பேன். யாராவது ஒரு இயக்குனர் பார்த்து நம்மளை கூப்பிட மாட்டாங்களா சினிமாவுக்கு, யாராவது ஒரு ப்ரொடியூசரை பார்த்து நம்மளை கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு நாடகம் முடிஞ்சோன்னே எல்லோரும் கைத்தட்டி முடிஞ்சவொடனே அப்படியே போய் கூட்டத்தில் நிற்பேன். யாராவது நம்மள்ட்ட வந்து பேசுவாங்க, எல்லோரும் வந்து கையை கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒருத்தர் நல்லா நடிச்சிங்க அதோட போயிடுவாங்க. பயங்கரமான வெறி. என்னைக்குடா நம்ம சினிமாவில் நடிப்போம், எல்லாரும் சொல்லுவாங்க நீங்களாம் சினிமாவுக்கு போனால பெரிய ஆளாக வரலாம், யார் என்னை கொண்டு போகிறது. அப்படி 40 வருஷம் நான் பட்ட கஷ்டங்களும் என்னுடைய கனவுகளை இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறது இந்த தூக்குத்துறை. இந்த தூக்குத்துறை டீமை எல்லாருமே ஒரு 2-3 சம்பவங்களை மட்டும் சொல்லிக்கிறேன், பெருமைக்காக இல்லை. தம்பி கனாக்காலம் காலங்கள் பாலா சரவணன், அவரை போய் ஒரு தடவை நடிச்சிட்டே இருக்கும்போது கேப்பில் போனேன். அவர் வந்து கேரமில் இருக்கார். வெளியில் இருக்கவர் சொல்கிறேன், என் தம்பியை பார்க்கணும் அப்படின்னு. இல்லை சார், அதெல்லாம் அளவு கிடையாது, அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார், அவர் யாரையும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னாரு. அப்படின்னு நான் பாட்டு திருப்பி வந்து என் சேரில் உட்காந்துக்கிட்டேன். தம்பி நடிக்க வந்தப்போ அவர்கிட்ட போய், தம்பி உன்னுடைய கேரவனுக்கு வந்து தம்பி உன்னை பார்க்கலான்னு ஃப்ரீ டைமில் கொஞ்சம் பேசிட்டு போகலான்னு வந்தேன், ஆனால் வெளியில் இருக்கவர் அப்படி சொல்லிவிட்டாரு அப்படின்னு சொன்னேன். ஐயா, நீங்கள் ஏன் வெளியில் இருக்கவனா நீங்கள் போய் கேட்குறீங்க, கதவை திறந்து நீங்கள் பாட்டுக்கு வர வேண்டியதானே உள்ள, அவனெல்லாம் ஒரு ஆள்னு போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தம்பி சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி அண்ணன் சென்ட்ரா அண்ணன் ஒரு தடவை ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணேன். நான் எங்கடா போய் சேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியல. இயக்குனர்கிட்ட கேட்டேன், ஏதாவது ஒரு கேரமில் போய் மாற்றிட்டு வந்துடுங்க அப்படின்னாரு. அப்படியே போனேன், அண்ணன் சென்ட்ரா கேரமில் உள்ளே போயிட்டேன். ஐயோ நீங்களா அண்ணன் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ண, இது எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க, வாங்க வாங்க, இந்த கேரவன் நமக்கு எல்லாத்துக்குமே தாராளமாக ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னாரு. எனக்கு அப்படியே ரொம்ப ஆச்சரியம் போச்சு, ஏன்னா எனக்கு கேரவன் கிடையாது அப்போலாம். அதனால் சென்ட்ராயிட்ட போய் கேட்டோன்னே சொன்ன உடனே அப்படியே பயங்கரமான சந்தோஷம். இதில் என்னென்னா என்னையை உள்ளே விட்டு அவரு வெளியே போயிட்டார்.
எனக்கு அண்ணன் இல்லை நீங்கள் பொறுமையாக மாற்றிடுவாங்க அப்படின்னாரு. அப்படிப்பட்ட நல் உள்ளங்களை கொண்ட டீமு தான் இந்த தூக்குத்துறை டீமு. இவருடைய ஒவ்வொருடைய பாதத்துலேயும் தொட்டு வணங்கி நான் வந்து என்னுடைய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பழகிறதுக்கு மட்டும் இல்லைங்க, பாசமும் சரி. ஏற்கனவே நிறைய பேர் சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம மாரிமுத்து சார் கேப்பில் நான், மாரிமுத்து சார், நம்ம நாராயணன், இதெல்லாம் கொஞ்சம் பெரிய டீமில் 3 பேர் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். அண்ணன் சென்றாயன் இடையில வருவாங்க, பேசுவாங்க. மாரிமுத்து சார் நம்மளோட இல்லை. அவங்களும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் முதல்ல உள்ளே வந்திருக்கேன். இதுக்கு முன்னால் உடன்பிறப்புங்கிற படத்தில் மட்டும் நடிச்சிருக்கிறேன், ஒரே ஒரு சீனு. அதனால் நம்மளை வந்து புறந்தள்ளி விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தோடையே அப்படியே பழகுவேன். ஆனால் யாருமே என்னை புறந்தள்ள. இயக்குனர்லேருந்து, ப்ரொடியூசர்லேருந்து, நடிகர்லேருந்து, டெக்னீஷியன்லேருந்து எல்லாருமே என்னை அப்படியே அரவணைச்சு, ஏன் சார் நீங்கள் அங்கே போகிறீங்க, ஏன் சார் இங்கே போகிறீங்க, சத்ய சார் அடிக்கடி அடிக்கன்னு சொல்லிகிட்டே இருப்பார், ஏன் நீங்கள் போய் தனியாக உட்காந்துக்கிறீங்க, இல்லைப்பா அவங்கெல்லாம் ஒரே டீமாக இருக்கிறாங்கப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து இந்த தூக்குத்துறையினுடைய டீம் வந்து மிக அற்புதமான டீம். இந்த டீம் இதே மாதிரியே அடுத்த படத்தை எடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பு தம்பி டென்னிஸ் மஞ்சுநாத், ஆக்சுவலாக அவர் எனக்கு இந்த டென்னிஸ் மஞ்சுநாத்தும் படக்குன்னு வராது, முதல்ல எடுத்தோன்னே பில்லான்னு தான் வரும். ஏன்னா அவருடைய பேர் வந்து முன்னாலாம் வந்து பில்லா, 15 வருஷத்துக்கு முன்னாலாம் அவர் பேர் வந்து பில்லான்னு சொன்னால் தான் தெரியும். அதனால் வந்து இப்போ தான் டென்னிஸ் மஞ்சுநாத்லாம் உடனே வராது. அதனால் ரொம்ப நேரமாக உச்சரிச்சுட்டே இருந்தேன் டென்னிஸ் மஞ்சுநாத்னு. அதனால் தம்பி பில்லா அவர்களுக்கு வந்து என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குடும்ப நண்பர்கள் சார்பாகவும் என்னை சொல்ல சொன்னாங்க, என்னுடைய மனைவி சொல்ல சொன்னாங்க. பில்லாவை பார்த்தீங்கன்னா நான் தனிப்பட்ட முறையில் நன்றி சொன்னேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் இயக்குனர் அவர்களுக்கும், அதை தொடர்ந்து ப்ரொடியூசர் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நல்ல வாய்ப்பு கொடுத்த இந்த நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.